திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 28 துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரார், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டாராதித்தர், வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்துமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிக்கீரர், கல்லாடானார், உன் கபிலர், பரணர், மெய்யோனர், இளம்பெருமானோடும் ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல். அம்மா அப்படியே தொடருங்க புனிதவதி அம்மா. அம்மா திருக்கதவம் அடைதல் பாடுங்கம்மா புனிதவதி அம்மா. எடுத்துட்டங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொற்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியம் 12 எனவும் புவனம் உய்ய இருக்கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அடுத்து திருக்கதவம் திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலொற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேவோமே, திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு. ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரோ, எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் வழி மேகலாலே வணங்கி திருமந்திர வகுப்புக்கு செல்லுவோம். நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் அந்த திருவுருள் கருணைக்கும், நம்மை பிறந்து மொழிபெயன்று தாய் நமக்கு இது இன்னார் என்று அறிவித்த முதல் குருவாக இருக்கிற தாய்க்கும், பிறகு காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து நம்மை ஆட்கொண்டு பிறகு சிவகுருவாக வந்து நம்மை தொட்டு கொடுத்து சிவபெருமானுடைய திருவடியை காண்பித்து கொடுத்த அத்தனை குருநாதர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 12ஆம் தலைப்பில் இருக்கக்கூடிய கலைநிலை என்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 6 பாடல்கள் சிந்தித்து 7வது பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு உண்டான பாடல் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கிடந்தது தானே கிளர் பயன் 3, நடந்தது தானே உள்நாடியுள் நோக்கி, படர்ந்தது தானே பங்கயமாக, தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்றே. கிடந்தது தானே கிளர் பயன் 3, நடந்தது தானே உள்நாடியுள் நோக்கி, படர்ந்தது தானே பங்கயமாக, தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்றே. மொத்தம் 3000 பாடல்ல இது 718வது பாடல்.
தலைப்பின் கீழே பார்க்கும்போது கலை நிலைக்கு கீழே இது 7வது பாடல். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய பார்க்கலாம். கொஞ்சம் பதமாவும் பார்த்துடலாம். பதமாக பார்த்துடலாம். கிடந்தது தானே கிளர் பயன் 3 நடந்தது தானே உள் நாடியுள் நோக்கி படர்ந்தது தானே அப்பங்கயமாக தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்றே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம். தர்மயாதனம் அவங்க வெளியிட்ட இந்த விளக்கம். பொழிப்புரை. மேல் வேதகமாக விளைந்து கிடக்கும் எனப்பட்ட அச்சாதனைத்தான் மேல் வேதகமாக விளைந்து கிடக்கும் எனப்பட்ட அச்சாதனைதான் மிக தருகின்ற பயன் 3ஆகும். இனி இயல்பாக இயங்கும் பிராணவாயுவின்றி எப்பொழுதும் புறத்தே ஓடிய உணர்வுதானே சாதனையால் சுழுமுனை வழி செலுத்தப்பட்ட வாயுவின் வழியே உள்நோக்கி படர்ந்து பின்னும் உச்சி கண்ணதாகிய பெரிய தாமரை மலரெடுத்து அவ்வாயுவின் வழியே படிமுறையார் புக அவ்விடத்து நன்கு விளங்கும் பேரொளியாகிய திருவருள் முன்பு கீழாயுள்ள ஆதாரங்களில் நின்றும் அவ்வுணர்வுக்கு விடயமாக தொடர்ந்து விளங்கி வருவதாம். இது தர்மயாதனம் கொடுத்த விளக்கம். இன்னும் ஒரு முறை பார்க்கிறோம். புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பாடலும் திருப்பி திருப்பி படிக்கணும். ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தா தான் எந்த ஒரு பொருளும் நமக்கு புரியும். மேல் வேதகமாக விளைந்து கிடக்கும் வேத அகமாக விளைந்து கிடக்கும் எனப்பட்ட அச்சாதனை தான் கிடந்தது தானே. அதைத்தான் சொல்றாங்க. மேல் வேதகமாக விளைந்து கிடக்கும் எனப்பட்ட அச்சாதனை தான் மிக தருகின்ற பயன் 3ஆகும். இனி இயல்பாக இயங்கும் பிராண வாயுவின் வழி எப்பொழுதும் புறத்தே ஓடிய உணர்வு தானே சாதனையால் சுழுமுனையில் செலுத்தப்பட்டு வாயுவின் வழியே உள்நோக்கி படர்ந்து பின்னும் உச்சி கண்ணதாகிய பெரிய தாமரை மலரெடுத்து அவ்வாயுவின் வழியே முறைப்படியாய் புக அவ்விடத்து நன்கு விளங்கும் பேரொளியாகிய திருவருள் முன்பு கீழுள்ள ஆதாரங்களினின்றும் அவ்வுணவிற்கு விடயமாய் தொடர்ந்து விளங்கி வருவதாம். இது அங்க கொடுக்கப்பட்ட பொழிப்புரை. இனி யதார்த்த உலகத்துல சிகாரம் சைவ நெறி பாடசாலையில வந்திருக்க மாணவர்களுக்கு ஏற்றவாறு நம்ம யதார்த்த உலகத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். சரியா? சிவாய நம. கிடந்தது தானே கிளர் பயன் 3 கிளர்ந்தது தானே கிளர் பயன் 3. தவ யோகத்தில் 3 விதமான இன்பங்கள் இருக்கு. ஒண்ணு, தன்னை மறந்து கிடப்பவர்கள் 3 இன்பங்களை அதாவது அனுபவிக்கிறாங்க. எப்படின்னா, ஒண்ணு, இந்த பிறவியில இனி வரப்போற பிறவியில மேலான மோட்ச இன்பம். அதாவது 3 இன்பம். இனி இப்போ இம்மையில், அப்புறம் மறுமையில், அப்புறம் வீடு பேர், அதாவது மோட்சத்துல 3 விதமான இன்பங்களையும் அடைகின்றனர். கிடந்தது தானே கிளர் பயன் 3. இந்த முதல் வரிக்கு மாணிக்க வாசகனார் கொடுக்கிற விளக்கம் இது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 அச்சாதனைகள் தர்மபுரம் சொல்றாங்கன்னா 3 சாதனைகள் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிராணன் மூக்கு வழியா வெளியே போகாது. கவனம் முழுக்க சுழுமுனையில் தான் இருக்கும். நாடி நரம்புலாம்ன்றாங்கல்ல, நாடி நரம்பெல்லாம் மொத்தம் சுழுமுனை நாடியிலே நிற்கும். மூச்சு வெளியே போகாது. அப்படி ஒன்றுபட்டு நிக்கிற நேரம் இருக்கு இல்லையா? கிடந்தது தானே கிளர் பயன் 3 நடந்தது தானே உள் நாடியுள் நோக்கி படர்ந்தது தானே அப்பங்கயமாக தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்று. சக்தி எப்படிலாம் கடந்து வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல மூலாதாரத்துல இடுப்புக்கு, அதாவது எருவாய்க்கும் கருவாய்க்கும் கிடந்த அந்த அக்னி வயிற்று பகுதியை தொடுது. அதான் முதல் ஆதாரத்திலிருந்து வயிற்றுக்கு வருது. அது சுவாதிஸ்தானம்னு சொல்றாங்க. முதல்ல மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானத்துக்கு வருது. சுவாதிஸ்தானத்திலிருந்து மணிபூரகத்துக்கு வருது. அதான் நம்ம மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவுல. இப்படி அக்னி கடைசியில அநாகதத்துக்கு வருது. அதாவது அடுத்த நிலைக்கு மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம், சுவாதிஸ்தானிலிருந்து மணிபூரகம், மணிபூரகத்திலிருந்து மார்பு, 2 மார்புக்கு நடுவுல, அதாவது அநாகதம் என்று சொல்லக்கூடிய இருதய, அதை வேலை செய்யக்கூடிய மொத்தமே அனிச்சை செயல் நடக்கக்கூடிய அந்த
அந்த சக்கரத்துல வந்து நிக்குது. அந்த அன்புமயமான சக்கரத்துல. இப்படி வந்து அந்த அக்னி அடுத்த நிலைக்கு தொண்ட குழியாக இருக்கிற விசுத்தியில வந்து நிக்குது. இப்படி மேலோங்கி வந்த அந்த விசுத்தியில வந்த சக்கரம் கடைசியில புருவம் நடுவுல வந்து நிக்குது. அப்படி புருவ நடுவுல வந்து நின்ன அந்த அக்னி கடைசியில தல உச்சியில போய் சகஸ்ராரத்துல நிக்குது. அப்போ இது ஒரு படிநிலை. ஒரு மனுஷனுக்கு இது சுழற்சியா நடக்கும். ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு இந்த சக்கரங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப ஞானத்துக்கு வந்தவர்கள் கழுத்துக்கு கீழ இருக்கிற சக்கரங்கள்லாம் கடந்திருப்பாங்க. அதான் மும்மூர்த்திகள கடந்து மேல வந்திருப்பாங்க. அப்படி மேல வந்து தன்னுடைய பிராணன நடுநாடியில நின்னு மூச்ச வெளிய விடாம சுழுமுனையில உள்முகமாக சுவாசம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வித்தையை கற்றவர்கள், சுவாசத்த வெளிய விடாம பிராணன் வழியா உள்ள போய் உள்நாடியில நிப்பாங்க. அப்படி நிக்கிறவங்களுக்கு 3 வகையான இன்பங்கள் உண்டு. ஒண்ணு இந்த பிறப்பிலேயே உண்டு. இன்னொன்னு மறுபிறப்பில உண்டு. இன்னொன்னு இந்த மறுபிறப்பு இல்லாம, பிறப்பிறப்பு இல்லாம இம்மையும் மறுமையும் இல்லாம வீடு பேரும் உண்டு. அப்போ சுழுமுனை நாடிக்குள் நின்னு தன்னுடைய பிராணனை மூக்கு வழியா வெளியே விடாம, யார் ஒருத்தர் ஆடாம, அசையாம, காற்ற வெளியே விடாம கணக்க கரெக்ட்டா பிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு 3 இன்பம் உண்டுன்றது இங்க செய்தி. இந்த சாதனையினால இந்த சாதனை யார் ஒருத்தர் செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து உச்சி தலை வேலை செய்யும். அதாவது நம்ம உச்சி மண்டை இருக்குல்ல, அதுக்கு சகஸ்ராரம்னு பேரு. அந்த சகஸ்ராரம் வேலை செய்யும். அந்த ஆதீனங்கள் எல்லாருமே அந்த இடத்துல வந்து நிறைய பெரிய 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 சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சங்கள் நிறைய அந்த இடத்துல சுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்க கழுத்துக்கு கீழ எண்ணம் போயிடக்கூடாதுன்றதுக்காக, கவனத்த முழுக்க எங்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அந்த தலை உச்சியில இருக்கணும்னு ஆசைப்படுறது. தலையில அவங்க ருத்ராட்சத்த அழகா வடிவமைச்சிருப்பாங்க. காதுக்கு மேல பார்த்திருப்பீங்க. ஏன் நம்ம நால்வர் பெருமக்களுடைய இப்போ திருநாவுக்கரசருடைய தலையில பார்த்திருப்பீங்களே? நம்ம நாவுக்கரசர் இருக்கார் இல்லையா? நாவுக்கரசர் பெருமான், அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் வந்து உடைய தலைய பார்த்தீங்கன்னா, அந்த ருத்ராட்சம் வந்து தலை மேல போட்டிருப்பார். ஏன் போட்டிருக்காரு? எதுக்கு போட்டிருக்காரு அங்க? கழுத்துல போடலையே அவரு. நாவுக்கரசர் பெருமான் அந்த கழுத்துல போடாத அந்த ருத்ராட்சத்தை ஏன் தலை மேல போட்டிருக்காரு? அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அவருக்கு புருவ நடுவுக்கு கீழ வேலை இல்ல. அதாவது தொண்டைக்குழிக்கு கீழ வேலை இல்ல. முழு கவனத்தையும் எங்க வச்சாரு? சாமி கிட்ட வச்சுட்டாரு. அப்ப எங்க இருக்கணும்னா, முழுசா அந்த சகஸ்ராரம் கரெக்ட்டா அந்த 1000 இதழ்கள் கொண்ட அந்த உச்சி தலை. அங்கதான் படர்ந்தது தானே பங்கயமாக தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்று. அப்ப இத்தனை இடங்களையும் ஒரு சக்தி கடந்து வர்றதுக்கு ஒரு மனுஷன் தன் பிறவிய செலவு செய்யறான். ஒரு பிறவியில ஒரு சக்கரம் விழிச்சுக்கும், 2 சக்கரம் விழிச்சுக்கும் பரவாயில்ல. மறுபிறவியில 3வது சக்கரம் விழிச்சு வரும். அதாவது விட்ட குறை தொட்ட குறைன்னுவாங்க. விட்ட குறை தொட்ட குறை. இப்போ மூலாதாரம் இந்த ஜென்மத்துல விழிச்சிருச்சுன்னா, அடுத்த ஜென்மத்துல சுவாதிஸ்தானம் வந்து விழிச்சிருக்கும். அதுக்கு அடுத்த ஜென்மத்துல வந்து இப்படி ஒவ்வொரு ஜென்மமா அந்த அறிவு பிறவியில எடுக்கக்கூடிய அறியாமையின் காரணமாக எடுக்கக்கூடிய பிறவியின் காரணமாக இந்த சக்கரங்கள் விழித்தெறுவதற்கு காலம் பிடிக்கும். அப்போ அப்படியே தன்னுடைய வாழ்நாள தவம் செய்து இந்த மாதிரி சக்தியை கொண்டாந்து நிறுத்தி மேல கொண்டாந்தவங்க மறுபிறப்புல உச்ச அடைகிறாங்க. இந்த குண்டலினி சக்தியோட நிலைய ஒவ்வொருக்கும் மாறுபடும். ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஆற்றல் ஒரே மாதிரி எல்லோருக்கும் இருப்பதே இல்லை. மாறுபட்டிருக்கும். அக்னியோட நிலைமை மாறுபட்டிருக்கும். பிறந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கும், வயசுக்கு வந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த அக்னி தான் வேலை செய்யுது. அப்ப இந்த அக்னியோட நிலைப்பாடை பொறுத்து தான் குண்டலினியோட நிலைப்பாடு, இந்த அறிவினுடைய நிலைப்பாடு பொறுத்து தான் அந்த சக்கரங்கள் வேலை செய்யுது. குறிப்பா மூலாதாரம் மட்டும் ஒருத்தனுக்கு வேலை செய்யுதுன்னு சொன்னா, உண்டு உடுத்தல், உண்ணுதல், உடுத்துதல், உறங்குதல், அப்புறம் உடலுறவு, இந்த உடலுக்கு உண்டான மைதுனங்கள், அதுதான் பிரதானம் சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு. 2வது நிலையில போகும்போது அதே அதே குண்டலினி சக்தி 2வது நிலையை அடையும் பொழுது உணவு, அதுக்கப்புறம் உணவு மேல இருக்கிற பிடிப்பு, அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் தெளிவு, அறிவு, சுதாரித்துக் கொள்ளுதல், ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், என்னத்துக்கு பிறந்தோன்ற கேள்வி எழும்புறது,
10ஓட 11 இல்லாம அடுத்து நம்ம எதுக்கு வந்தோன்ற ஒரு கேள்வி எழும்புறது இந்த 2வது சக்கரத்தை தான். அப்புறம் 3வது மணிப்பூரகத்துக்கு வந்த பிறகு தன்னை தேடணுன்ற ஒரு அறிவு வருது. ஏன் நான் எல்லாரும் போல ஓடணும்? நான் ஏன் இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? அப்ப அவங்கலாம் என் மேல இருக்கிறாங்க. நம்ம ஏன் கீழ இருக்கிறோம்? ஏன் நாமெல்லாம் மேல போகக்கூடாது? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஏன் கீழ் ஜாதி, மேல் ஜாதி? இப்படின்ற யோசனை எல்லாம் மேல 3வது சக்கரத்துக்கு வந்த பிறகு, மணிப்பூரகத்துக்கு வந்த பிறகு அந்த அக்னி அந்த வேலை செய்யும். அப்ப ஒரு மனுஷனை சுயம்பு கொண்டாட விடும். இப்படியே மேல வந்த இந்த அக்னி கடைசியில மணிப்பூரகத்தை தாண்டி அநாகத்து வரும்போது பேரன்பு மிக்க ஒரு சக்தியா மாறுது. எவ்வளவு பேதங்கள் பாருங்களேன். ஒரே அக்னி தான். மானுடத்துக்குள்ள இருக்கிற அந்த நிலைக்கு ஏத்தவாறு குணங்கள் மாறுபடுது. அப்ப மணிப்பூரகத்துக்கு வந்த உடனே நான் ஏன் அடிமையா இருக்கணும்னு கேட்ட அந்த சக்தி, அப்போ எல்லாரும் போல எல்லாரும் சமம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வருது. போராடி போராடி தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து நிக்கிற இடம் அநாகதம். இந்த அநாகதத்துக்கு வந்த பிறகு எல்லா உயிரையும் அன்பால பாக்குது. எல்லா உயிரையும் அன்பா பாக்குது. ஒரே சக்தி தான். ஒரே சக்தி தான் மூலாதாரத்துல ஜாதி பாத்துச்சு, குலம் பாத்துச்சு, கோத்திரம் பாத்துச்சு, வர்ணம் பாத்துச்சு, தீண்டத்தகாதவன்னு சொன்னுச்சு. அதே சக்தி தான் மேல வந்த பிறகு அட ஒண்ணு இல்லைங்க, கண்ண முன்னா ஒண்ணு இல்ல அப்படின்ற அறிவு கொண்டாந்துச்சு. அதே சக்தி தான் 3வது மணிப்பூரகத்துக்கு வந்த பிறகு ஏன் நான் செய்யக்கூடாது? நான் ஏன் பூஜை பண்ணக்கூடாது? நான் ஏன் சாமியை தொடக்கூடாது? எனக்கு ஏன் அது தகுதி இல்லையா? அப்படின்னு தன்னைத்தானே செதுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மணிப்பூரகத்துக்கு உண்டு. அப்புறம் மேல வந்த ஆற்றல் எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஆற்றல் வருது. அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல். இப்படி இந்த குண்டலினி சக்தின்றது ஒரு பாம்பு போல, காளியை போல எழுந்து, அனலாட்டம் எழுந்து, பக்குவப்பட்டு மேல வரும்போது, அப்பதான் மார்பு கிட்ட வரும்போது தான் எல்லா உயிரும் அதான் அன்பே செய்வோம். எனக்கு பசிக்கிற மாதிரி தானே உனக்கு பசிக்கும். உனக்கு பசிக்கிற மாதிரி தானே எனக்கு பசிக்கும். இதுல என்ன வந்துற போகுது? இதுல என்ன பேதம் வந்துற போகுது? நீ ஒரு ஆணு, நான் ஒரு பெண்ணு. 2 பேரும் ஒரு உயிர் தான். ஆமா. ஆண், பெண் அலி கடந்து உயிரா பார்க்கிற ஒரு பெரிய சக்தி எங்க அடக்குன்னா, அந்த அன்பு நிலையில மார்பகத்தாண்டவர்கள் அநாகதன்ற ஒரு சக்கரத்தை தொட்ட பிறகு மனிதனுடைய இயல்பு மாறுகிறது. இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த குணாதிசயங்களை வச்சே ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிக்கலாம். அவன் மூலாதாரத்துல இருக்கிறானா, அவன் சுவாதிதானத்துல இருக்கிறானா, அவன் மணிபூரகத்துல இருக்கிறானா, இல்ல அவன் வந்து அநாகதத்துல இருக்கிறானா, இப்படி எல்லா உயிரையும் சமமா பார்த்தவன் அவனுக்கு பிராணாயாமம்னு ஒண்ணு கிடைக்குது. மூச்சு பயிற்சி எடுக்கிறான் கையில. எப்ப எடுக்கிறான்? எப்ப எடுக்கிறான்? அப்போ இந்த ஒவ்வொரு குணாதிசயத்தையும் பாருங்களேன். இந்த குணாதிசயங்கள் மூலாதாரத்துல இருக்கும்போது ஒரு குணம் இருக்குது. அதே குண்டலினி சக்தி அக்னி. அதே அக்னி வயிற்று பகுதிக்கு வரும்போது ஒரு ஒரு நிலைமையா மாறுது. மணிப்பூரகத்துக்கு வரும்போது ஒரு நிலைமை வருது. மனிதனுக்கு நிலைமை மாறுது. அதே சக்தி விசுத்தி அதாவது தொண்டைக்குழிக்கு வரும்போது மூச்சு பயிற்சி கற்றுக்கொள்கிறது. பிராணன் தான் கடவுள்னு தெரிஞ்சுக்குது. அப்போ இந்த மனிதன் மாறுபடுற அந்த குணங்களை இப்ப நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஆன்மீகம் அப்படின்றது என்ன தெரியுமா? ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல். இந்த ஆன்மா எந்த நிலையில் சிக்கி இருக்கிறது உள்ளே நம்ம உடம்புக்குள்ளன்னு பார்க்கணும். மூலாதாரத்திலயா, சுவாதிஸ்தானத்திலயா, மணிபூரகத்திலயா, இல்ல அநாகதத்திலயா, இல்ல விசுத்திலயா, இல்ல ஆங்ஜாவிலயா? அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏத்த மாதிரி இது மாறுபடுது. அவங்களுடைய கல்வி நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய தவத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடுது. எப்படி? ஒருத்தருடைய கல்விக்கு ஏத்த மாதிரியும், அவருடைய தரத்துக்கு ஏத்த மாதிரியும் என்ன பண்ணுது? மாறுபடுது. அப்ப இப்படி மாறுபட்டு வந்த இந்த அக்னி கடைசியில விசுத்தில வந்து நிக்குது. தொண்டைக்குழியில வந்து நிக்கும் போது ஒருத்தனுக்கு பிராணாயாமம் கிடைக்குது. பூர்வ ஜென்மத்துல வாடையினால அவனுக்கு மூச்சு பயிற்சி கிடைக்குது. அவன் சுவாசத்தை வெளியே விடுறதே இல்லை. பிராணனை வெளியே விடாம தன்னகத்து பரிபூர்ணமாக பிராணனை சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய கலையை கத்துக்கிறான். அந்த கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பிராணன் வீணாவதில்லை. அவனுடைய பிராணன் வீணாவதில்லை. அப்ப சக்தி விரயமாக்காம அவன் என்ன பண்றான்னா ஒரு சுழுமுனையில அதாவது புருவ நடுவுல கவனத்தை மொத்தத்தையும் குவிக்கிறான். அப்போ இது வரைக்கும் கீழே இருந்த தொண்டைக்குழியில இருந்த சக்தி இப்ப எங்க போயிருச்சுன்னா புருவ நடுவுக்கு போயிடுச்சு.
இப்படி புருவ நடுவுக்கு வந்த அந்த ஆத்மா, அந்த சக்தி, அந்த அக்னி அங்கதான் மிக உன்னதமான நிலையை அடையுது. அதான் சோமாஸ்கந்த நிலை, முருகபெருமானுடைய இடம். இது எல்லாமே எல்லா ஆதாரமும் முருகபெருமானுக்கு ஒரு முகம். 6 முகம்னு சொல்றோம் இல்லையா? 6 முகம்னா என்ன? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்ஜை, அதாவது புருவ நடு, அங்கஜா சக்கரம். இப்படி 6 ஆதாரங்கள்ல வந்து நின்னது யாருன்னா ஆறுமுகமான பொருள். ஆறுமுகம் தான், சிவபெருமான் தான். அது ஆறுமுக சிவம்னு அதுக்கு பேரு. சிவன் தான் அதுக்கு ஆறுமுக சிவன்னு பேரு. சிவன் தான் அதுக்கு சுப்பிரமணிய சுவாமின்னு பேரு. சிவன் தான் அதுக்கு முருகன்னு பேரு. ஆக கீழே இறங்கி வந்தா முருகன், மேல நின்னா அது சிவம். அதுதான் அப்பா புள்ள உறவு. அதுதான் அப்பா புள்ள உறவு வச்சாங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கிடந்தது தானே கிளர் பயன் மூன்று, நடந்தது தானே உள்நாடிகள் நோக்கி, படர்ந்தது தானே அப்பங்கயமாக, தொடர்ந்தது தானே அச்சோதியில் நின்று. இப்படி ஒரு உயிர் அடிப்படையில கடந்து 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 மேல வர்றதுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. குருநாதருடைய உபதேசம் தேவைப்படுகிறது. எல்லா மனிதர்களும் ஆன்மீகத்துக்கு வருவதே இல்லை. எல்லாரும் ஆன்மீகத்துக்கு வர்றது இல்லையே. ஒரு ரவுண்டு வாழ்க்கையில அடிபட்டு நொந்து நூலாகி, வாழ்க்கையில நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஏக்கம் வந்து, சாமி ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி, மாட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி, ஒரு 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 வலியும் வேதனையும் கொடுத்த பிறகுதான் நமக்கு என்ன வருது? கோவிலுக்கு போகணுன்ற எண்ணம் வருது. அதுவும் சிவபெருமானை பார்க்கணுன்ற எண்ணம் வர கிடையாது. நம்முடைய பிரச்சனை, அதாவது எதை தின்னா பித்தம் தெளியும், எதை தின்னா நோய் போகும், எதை தின்னா பிரச்சனை போகும். அப்போ அவனை பார்த்து இவனை பார்த்து ஜோசியரை பார்த்து அவனை பார்த்து கடைசியில யார்கிட்ட போய் நிற்போம்னா கடவுள்கிட்ட போய் நிற்போம். அந்த நிலை தான் இறுதி நிலை. அந்த இறுதி நிலையில தான் சாமியை தெரிஞ்சுக்கிறது நம்ம முயற்சி பண்றோம், சிவபெருமானை. அப்ப சும்மா யாரும் வர்றது கிடையாது. 15 லட்சம் பேர் திருவண்ணாமலைக்கு வராங்கன்னா சும்மா ஒண்ணும் வர்றது கிடையாது. எல்லாரும் ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு வராங்க. எல்லாரும் ஒரு கோரிக்கை எடுத்துட்டு வராங்க. எல்லாரும் ஒரு இது மாதிரி எடுத்துட்டு வராங்க. ஆனா எல்லாருக்கும் சாமி சிவபெருமான் தான் நோக்கம் கிடையாது. சாமி தீர்த்து வைப்பாரான்னு தான் வராங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான், கோடியில ஒருத்தன் தான் சாமியே கேட்டு வருவான். சாமி உன்னை பார்க்கணும், நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படின்னு சொல்லி கோடியில ஒருத்தன் தான் என்ன பண்ணா, நீங்க ஏன் எல்லா ஆசைகளும் கடந்து சாமி நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் ஏத்துக்கிறேன், உங்க விருப்பம் அது அப்படின்னு இருப்பான். அவங்க தான் சிவபெருமானை தேடி வந்தவங்க. மத்தவங்க எல்லாம் புறப்பொருளை தேடி வந்தவங்க. புறப்பொருளுக்கும் அகப்பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெய்ப்பொருளுக்கும் பொய்ப்பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெய்ப்பொருளுக்கும் பொய்ப்பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொய்ப்பொருள்னா என்ன? நிலை இல்லாத பொருள். அப்போ கிரிவலம் வர்றவங்க எல்லாருமே பொய்ப்பொருளை தேடி வராங்களா, மெய்ப்பொருளை தேடி வராங்களா? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா சரியா போயிடும். நிலையில்லாத பொருளை தேடி வந்திருக்குமா, நிலையான பொருளை தேடி வந்திருக்குமா? ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் திரு அண்ணாமலை. அப்ப கிரிவலம் வரும்போது இது ஒரு இது ஒரு இது ஒரு கேள்வியா எல்லார்ட்டும் கேட்டோம்னா நிறைய விழிப்புணர்வு கிடைக்கும். உங்களுக்கு நிலையான பொருள் வேணுமா, நிலையில்லாத பொருள் வேணுமா? அப்படின்னா உயிர்கள் தெளிவடையும். உயிர்கள் வந்து தெளிவடையும். ஆமால்ல, ஏன் அப்போ இப்படி கேட்கலாம், உனக்கு படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ரொம்ப அழகா இருக்குல்ல. உனக்கு படைச்சவனே வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, படைச்சவனை விட படைக்கப்பட்ட பொருள் மேலுன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். அதைத்தான் இப்ப இந்த உலகம் நோக்கி ஓடுது. திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு எதை நோக்கி ஓடுது? படைத்தவனை விட படைக்கப்பட்ட பொருளை நோக்கி என்ன பண்ணுது? ஓடுது. அப்படி ஓடும்போது என்ன நடக்கும்? சாமி சிரிப்பாரு. வஸ்துக்களை போய் ஓடி உயிர்கள் அன்றுதே, அந்த வஸ்துக்கு மூலமா இருக்கிற நம்மை வந்து யாரும் அணுகலையேன்ற ஒரு இது இருக்கும். அப்ப என்னன்னா, இதுதான் ஆணவம், கன்மம், மாயை. இதுதான் ஆணவம், கன்மம், மாயை. இந்த மூன்றும் வந்து நம்மள திசை திருப்பி நம்மள நாமளே அறிய விடாம, நாம ஒரு உயிர் அப்படின்றது தெரிய விடாம என்ன பண்ணுது? ஒரு பெரிய மறைப்பை ஏற்படுத்தி உலக பொருட்களை நம்ம திருப்பி வைத்துள்ளது. வண்டி, வாகனம், வீடு, செல்வாக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நகை, நட்டு, இந்த வஸ்துக்கள் உயிர் இல்லாத பொருள்கள் மேல ஒரு நாட்டத்தை திருப்பி நம்மள ஏடா கூடமா சிக்க வச்சு, அந்த டிவு, இந்த டிவு, இஎம்ஐ, எந்திரிக்க முடியாத இடம். இஎம்ஐன்னா என்ன? இஎம்ஐ எந்திரிக்க முடியாத இடம். ஒரு வாட்டி நீ இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சேன்னா வாழ்நாள்ல அவ்வளவுதான், கட்டி முடியவே முடியாது. அதான் எந்திரிக்க முடியாத இடம். நிறைய அனுபவம் சாமி கொடுத்துருக்கிறார்.
வட்டிக்கு மேல வட்டி, குட்டி போட்டு வட்டி. பாவம் நிமிர முடியாது. நிமிரவே முடியாது. அப்ப இஎம்ஐன்னா என்ன? எந்திரிக்க முடியாத இடம். அப்ப இஎம்ஐ கட்டி கட்டி முன்னுக்கு வர முடியுமா? எந்திரிக்க முடியாத இடத்துல இருந்து நீங்க எழுந்து வர முடியுமா? முடியாது. முடியவே முடியாது. அப்ப எந்திரிக்கணும்னா படைத்தவன் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ஃபைனல் கொஸ்டின் இதுதான். சிவனடியார்களுக்கு வைக்கப்படுகிற முதல் கேள்வி இதுதான். உனக்கு படைத்தவன் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் தான் வேணும்னு சொன்னா அவங்க சிவபெருமானை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவங்க திருமுறையை இன்னும் தொடவில்லை. அவங்க இன்னும் சித்தாந்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. சாத்திர அறிவும் இல்லை, தோத்திர அறிவும் இல்லை. நடத்துறது இறைவன் தான் அப்படின்ற அறிவே இல்லாதவர்கள் தான் எதை கேட்டு ஓடுவாங்க? எதை கேட்டு ஓடுவாங்க? படைக்கப்பட்ட பொருளை நோக்கி ஓடுவாங்க. படைத்தவனை விட்டு விட்டு படைக்கப்பட்ட பொருளை பிடிக்கிறவங்க ஒருபோதும் திருவடியை சேர மாட்டார்கள். அப்ப நம்மள நாம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம படைத்தவனை தான் தேடுறோமா, இல்ல படைக்கப்பட்ட பொருளை தான் தேடுறோமா? எதுதான் நம்மள வாட்டுது? நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும். இது அடியனுக்கும் பொருந்தும், முழுக்க முழுக்க அடியனுக்கும் பொருந்தும். உண்மையில நம்ம படைத்தவனை தான் தேடுறோமா, இல்ல படைக்கப்பட்ட பொருளை தான் தேடுறோமா? எதுதான் நம்மள வாட்டுது? ஏன் நம்மள துக்கமா வச்சிருக்குது? ஒரு நாள் மகிழ்ச்சியை நம்மளால அடைய முடியலையே, ஆனந்தமா இருக்க முடியலையே, நிம்மதியா இருக்க முடியலையே. எது நம்மள வாட்டுது? எந்த உணர்ச்சி நம்மள கொல்லுது? யார் போட்ட முடிச்சு நம்மள கொல்லுது? இப்படி நம்மள நாமளே அனலைஸ் பண்ணி, அப்பா அப்பா அப்பான்னு நம்ம அரற்றி புருவ என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்பா இது என்ன சாமி? ஒரு துக்கமான சூழல், ஒரு இறுக்கமான மனோநிலை, எந்திரிக்க முடியாத இடம், வட்டிக்கு மேல வட்டி, உலக பொருள் மேல உள்ள இச்சை, இது எல்லாம் கடந்து நீங்க தான் வேணும்னு நிக்கிறேன் நானு. எனக்கு வழிகாட்டுங்க சாமி, எனக்கு வழிகாட்டுங்க சாமி, எனக்கு வழிகாட்டுங்க சாமி. இப்படி எந்த மனசு கேக்குதோ அந்த மனசுக்கு நிச்சயம் விடை கிடைக்கும். சாமி நம்ம வார்த்தையை ஏத்துக்குவாரு. பரவாயில்ல, குழந்தை படைத்தவனுடைய மூலத்தை தேடுது, படைக்கப்பட்ட பொருள் மேல இருக்கிற இச்சை அதுக்கு விலகிடுச்சு அப்படின்னும் போது சாமியை நம்ம தத்தெடுத்துக்கிறார். தத்தெடுக்கல, ஏற்கனவே ஒன்றாய்தான் இருக்கிறார். அப்போ படைத்தவனை விட்டு விட்டு படைக்கப்பட்ட பொருளை நோக்கி பொருளை நோக்கி உயிர்கள் போகும் பொழுது சாமி வேறாக இருக்கிறார். சரி, ஓட விடுறார். கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். ஏன் நானே ஆகணும்? யாமே எம்மையே தருகிறோம், யாமாக வேண்டும் ஏன் நினைக்கவில்லை அப்படின்ற கேள்வி சாமிக்கு இருக்கணும்ல. சே, இந்த உலகத்து பொருள் தான் ஆகணும் ஆகணும் தான் இது நினைக்குதே கண்டி, நம்மள சேரணும் சேரணும்னு இதுங்களுக்கு தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்யும். அப்பதான் சாமி அதுல தோல்விகளை கொடுக்கிறார். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி, சரி இன்னொரு ஜென்மம் எடுத்து தொலைன்ற மாதிரி என்ன பண்ணிடுறாரு சாமி? அந்த ஆசையும் விட்டு கொடுக்கறது இல்ல. சரி கொடுத்துதான் போவான். அப்போ அவன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி அதையும் வகுத்து கொடுத்துடுறாரு. அப்ப உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரிதான் பிறவி. அப்ப எதுவாக வேண்டும்? அப்ப குழந்தைகளுக்கு எந்த ஆசையை ஓட்டி விடணும்? முதல்ல சாமியோட திருவடி ஆக வேண்டும், திருவடியை பெற வேண்டும், திருவடியை பெறணும், திருவடி தான் பெறணும். அப்ப வாழும்போதே குழந்தைங்களுக்கு இளம் வயசுலயே திருவடியை தான் நம்ம காமிச்சு கொடுக்கணும். இலக்கு வேற எதுவும் கிடையாது. ஏன்னா திருவடி தான் இலக்கை தீர்மானிக்க உதவும். இலக்குன்னா என்ன? இலக்குமி. யாருக்கு இலக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இலக்குமி உதவி செய்வாள். லக்ஷ்மி, அதுதான் நம்ம சமஸ்கிருதத்தில் லக்ஷ்மின்றோம். இலக்குமி, தமிழ்ல இலக்குமி. இலக்கு உள்ளவர்களுக்கு இலக்குமி அருள் புரிவாள். இலக்கு இல்லாதவர்களை பற்றி அவள் கவலைப்படுவதே இல்லை. அப்போ இந்த ரெண்டு தெளிவு நமக்கு வந்துச்சுன்னா, ஒரு தெளிவு என்ன தெளிவு? படைத்தவனா படைக்கப்பட்ட பொருளா? படைத்தவனா படைக்கப்பட்ட பொருளா? நம்முடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? நாம எதை விரும்பியதால் நம்ம இப்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒண்ணு விரும்பி நம்ம ஏமாந்து போயிருக்கிறோம். ஏதோ ஒண்ணு நடந்து நமக்கு இல்லாம போயிருக்கு. அப்ப இந்த சோகத்துக்கான காரணம் என்ன? அனலைஸ் பண்ணும்போது சாமி நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுப்பாரு.
அப்ப மூலத்தை தொடுறோம். திரு மூலனை, அதாவது படைத்தவனை தொடும்போது படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் நமக்கு சுலபமாக கிடைக்கின்றன. இதுதான் ஐயாவும் நேத்து சொன்னார். பண்ணோட பாடுங்க, பணம் வந்து சேரும்னாரு. பண்ணோட பாடுங்க. நேத்து நடந்து வரோம் நான் இரவு இரவு நேரம். நடந்து வரும்போது மழை, சேறு, ரூ. 200 நோட்டு கீழ இருக்குது. பண்ணோட பாடுங்க, பணம் கிடைக்கும்னாரு. சொன்னேன், நம்ம ஒரு 2 செகண்ட் நடந்து வரோம். ஐயாவும் நானும் நடந்து வரோம். ஒண்ணும் புரியல எங்களுக்கு. ஒண்ணுமே புரியல. பண்ணோட பாடுங்க, உங்களுக்கு பண வசதி வந்துரும். சாமி அத கருணையால தருவாருன்னு சொன்னாரு. தருவாருன்னு சொல்லி திரும்பங்காட்டியும் வந்துருச்சு பணம். 2 ரூ. 100 நோட்டு கீழ இருக்குது. யார்கிட்ட குடுக்குறது? இந்த பக்கம், அந்த பக்கம் ஆள் இல்ல. நாங்க எல்லாம் 3 பேர் ஒண்ணா வரோம். இது சாமி குடுத்ததா வச்சுக்கங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. நீங்க வச்சுக்கங்க சாமின்னு சொல்லி அம்மாமாருங்க சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? அப்போ சாமி வந்து நாம மேன் மேட் திங்ஸ் மேல மாட்டிக்கிட்டோம். பணம் வந்து பணம் வந்து மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பணத்த படைச்சோம். அணு ஆயுதம் கண்டுபிடிச்சானே, அவன் எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பான்? நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிச்சானே, அவன் எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பான்? எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பாதுகாப்புக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா சோதிச்சு பார்த்தவன தான் தெரிஞ்சது அது எவ்வளவு பெரிய ஆபத்தான பொருள்ன்னு. அதனாலதான் இன்னைக்கு நாடுலாம் நடுங்கி நிக்குது. அத கண்டுபிடிச்சவன் எல்லாம் அழுது அழுது தன்னுடைய வாழ்நாள எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். ஐயோ! நான் தவறு செய்து விட்டேன். அணு ஆயுதத்த கண்டுபிடிச்சும் எழுதி வச்சுதான், ஐயோ! நான் பெரிய தவறு செய்து விட்டேன். அப்ப இந்த மாந்தர்களுக்கும், மனித குலத்துக்கும் பயன்படாத ஒரு சக்தி ஆபத்தானது. அப்ப இலக்கு நமக்கு என்னவா இருக்கணும்னா, எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய இலக்காக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு வழிகாட்டியாக, நல்ல நெறியாளராக, நல்ல கல்வி, எது செல்வம்? சிவபெருமானுடைய திருவடி தான் செல்வம். எது கல்வி? எம்பெருமானுடைய திருவடியை படிப்பது கல்வி. எது தைரியம்? திருவடியை பார்க்கிறது தைரியம். அப்ப கல்வியா, செல்வமா, வீரமா? அப்படின்னா இது 3ம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, புருவ நடுவுல வந்து நின்னா தான் கிடைக்கும். படிக்கிறதுன்னா வெளிய படிக்கிறது படிப்பு இல்ல. வெளிய படிக்கிறது படிப்பு இல்ல. அது ஒருபோதும் படிப்பு ஆகாது. அந்த படிப்பு கர்வத்தை தரும். எனக்கு இது தெரியும். எனக்கு அது தெரியும். அந்த சாஸ்திரம் தெரியும். இந்த சாஸ்திரம் தெரியும். இவங்க எழுதுனது தெரியும். அவங்க எழுதுனது தெரியும். இவங்க பண்ணது தெரியும். இப்படின்ற தெரியும்ன்ற கர்வம் தான் வந்து நிக்கும். அப்ப புறப்படிப்பு கர்வத்தை கொடுக்கும். தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சது எம்பெருமான் உணர்த்துகிறான், நான் தெரிந்து கொள்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர, நான் படிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் முடிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே மாரி நமக்கு கிடைச்ச செல்வம், புறத்தே கிடைத்திருக்கிற வண்டி, வாகனம், வீடு, மனை, மக்கள், சுற்றம், பேங்க் பேலன்ஸ் இது எல்லாம் சாமி குடுத்த பிச்சையா நினைக்கணும். எம்பெருமான் போட்ட பிச்சையா நம்ம நினைக்கணும். அப்போ கல்வி செல்வம், புறத்தே பெற்ற கல்வி செல்வமும், பிறகு பணத்தால் கிடைத்த பெருஞ்செல்வமும் 2மே சாமிக்கு தான் உதவணும். வேற யாருக்கும் உதவக்கூடாது. எம்பெருமான் திருவடிக்கு உதவாத பணமும், எம்பெருமான் திருவடிக்கு உதவாத கல்வியும் பயன் தராது. ஆபத்துல முடியும். வியாபாரத்துல முடியும். அப்புறம் விளம்பரத்துல முடியும். முதல்ல விளம்பரத்துல முடியும். அதுக்கப்புறம் வியாபாரத்துல முடியும். அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. அது நல்லா இருக்காது. அது சொல்ல அந்த அந்த சொல்லு நல்லா இருக்காது. விளம்பரம் வியாபாரத்துல முடியும். வியாபாரம் வேற ஒரு இடத்துல முடியும். அப்புறம் அதான் எப்படி வேணாலும் வாழலான்ற எண்ணத்துக்கு வந்துரும். ஏன்னா பணம் தலைக்கு மேல போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அப்படி மனிதனால் படைக்கப்பட்ட பணம், மனிதன் என்ன பண்ணுது இப்போ? வாட்டுது. அப்போ படைக்கப்பட்ட மூலன் அப்ப இறைவனை பிடிக்கிறத விட்டு, இறைவனுடைய வஸ்துக்கள போய் என்ன பண்ணிடுச்சு இந்த உயிரு? மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. அப்படி இருந்தா தான் மரியாதை ஆயிப்போச்சு. கழுத்து நெறைய போட்டு போனா தான் மரியாதைன்னு ஆயிப்போச்சு. அப்ப தோற்றத்துக்கு என்ன ஆயிப்போச்சு? வேல்யூ ஆயிப்போச்சு. அது உள்ள இருக்க சிவத்துக்கு மரியாதை இல்லாத போயிடுச்சு. சிவம் இருந்தா தான் தோற்றம்ன்றது தெரியாம போயிடுச்சு. அப்ப இந்த உலகம் எத மதிக்குதுன்னா, தோற்றத்த மதிக்குது.
உள்ள இருக்கிற உயிரை பார்க்கறதே கிடையாது. உள்ள இருக்கிற மனசை பார்க்கறதே கிடையாது. உள்ள இருக்கிற ஆன்மாவை பார்க்கறதே கிடையாது. அப்போ பரிபக்குவம் அடைந்தவர்கள் ஆன்மாவை பார்ப்பார்கள். கொஞ்சம் படிப்பாளிங்க மனசை பார்ப்பாங்க. சாதாரண மனுஷன் மனசை உடம்ப தான் பார்ப்பான். ஜிலு ஜிலுன்னு இருக்காங்களான்னு பார்ப்பான். அப்ப அவனுடைய மனோநிலைக்கு ஏத்த மாதிரி இது மாறுபடும். ஒரு மனிதன் ஆன்மாவை பார்க்கறான்னா, அவன் ஆத்ம அனுபூதி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆன்மாவுடைய நோக்கம் என்ன? உயிர் அறிவு பெற்றவன் உயிரை மட்டும் பார்ப்பான். பிறகு மன அறிவு. இந்த உலக படிப்பு படிச்சவன் உலகாயுத மாதிரி பார்ப்பான். சாதாரண மனுஷன் உடம்பா தான் பார்ப்பான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச உடம்பு தான். அப்ப இது மனோநிலைக்கு ஏத்தவாறு மாறுபடும். இதெல்லாம் ஏன் அடியேன்னு சொல்றேன்னா, படைத்தவன் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? அப்படின்னு இருக்காங்க. அப்ப எந்த பொருள் நம்மள ஆளுது? இன்னைக்கு படைக்கப்பட்ட பொருள் தான் ஆட்டுவிக்குது மனிதனை. இந்த வஸ்துக்கள் தான் போட்டு வாட்டுது மனிதர்களை. நல்லா தெளியணும். ச்சே, என்ன ஆஃப்டர் ஆல் இந்த பொருள் நம்மள இப்படி வாட்டுதே. இதனாலதான் இந்த உலகம் இப்படி நம்மள வாட்டுது அப்படின்னு அதுல விடுதலை வாங்கணும். தெளிவு வரணும். அப்ப சிவத்துக்குள்ள வந்தோம்னா என்ன தெளிவு வரும் தெரியுமா? உயிர், ஈசன் அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்ப படைத்தவன் தான் எல்லாமே. படைக்கப்பட்ட பொருள் ஆபத்தானதுன்றது தெளிஞ்சு ஒரு பெரிய முடிவுக்கு எம்பெருமானுடைய திருவடியை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இதுதான் பக்குவப்பட்டு வர்றது. பக்குவப்படாம புருவமதிக்கு வந்தா என்ன ஆகும்னா விளையாட்டா தெரியும், கிண்டலா தெரியும், ரொம்ப கிண்டலா தெரியும். ஏன்னா வலி தெரியலல்ல, வேதனை தெரியலல்ல, உண்மை தெரியலல்ல, ரகசியம் புரியலல்ல, மகத்துவம் தெரியலல்ல, நீடு இல்லல்ல, தேவை இல்லல்ல. அதான் சொன்ன 5 மூட்டை 60 உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. வண்டி, வாகனம், செல்வாக்கு, பணம், படுக்க பெட்டு, இருக்க இடம் அப்படின்னா யாரையும் தேட போறது இல்ல. அந்த உயிர் புற வஸ்துக்களே ஆனா அங்கேயும் நிம்மதி கிடையாது. அங்கேயும் நிம்மதி கொடுக்க மாட்டார் சாமி. ஏன்னா வஸ்துக்களை விரும்புகிறவன் வஸ்துக்களாலே இறந்து போவான். அதுவே அவனை சாவடிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பணத்தை மையமா வச்சு ஓடினவன் அந்த பணமே அவனை சாவடிச்சிடும். பொன் நகையை வச்சு மையமா வச்சு ஓடினவன் அந்த நகையை அவனை கொன்னுடும். பெண்ணை மையமா வச்சு ஓடினவன் அந்த பெண்ணை அவனை கொன்னுடும். மண்ணை மையமா வச்சு ஓடினவன் அந்த மண்ணை அவனை கொன்னுடும். ஆக எம்பெருமானால் படைக்கப்பட்ட பொருள்கள் நோக்கி ஓடுறவன் அந்த பொருளாலே சாவான். இப்ப சொல்லுங்க, நமக்கு படைத்தவன் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? அப்போ ஒரு தெளிவு நம்மளுக்கு ஏற்படணும். சிவனடியார்ல இருந்துகிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருநீர் பூசிக்கின்னு நாம எல்லாரும் நடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. நமக்கும் ஆசாபாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எதை தேடணும்னா எல்லாவற்றுக்கும் சுற்றி சாமி வச்சிருக்கிறாரு. அந்த அதிகாரம் வச்சிருக்கிற இறைவனை போய் நம்ம பிடிச்சுக்கணும். அப்படி பிடிச்சுக்கோம்னா நமக்கு படைக்கப்பட்ட வஸ்துக்கள் நம்மளை ஒண்ணும் பண்ணாது, நம்மள மயக்காது, நம்மள ஒருபோதும் மயக்காது. யார மயக்கம்? பாமரன மயக்கம். யார இழுக்கும்? இந்த உலக படிப்பு படிச்சவனும் இழுக்கும். எவனை மயக்கம்? பேராசை உள்ளவனும் மயக்கம். உண்மை தெரிஞ்சவனும் ஒருபோதும் மயக்காது. உண்மை தெரிஞ்சவங்க மண்ணுக்கும் மயங்க மாட்டாங்க, பொண்ணுக்கும் மயங்க மாட்டாங்க, பெண்ணுக்கும் மயங்க மாட்டாங்க. எம்பெருமான் திருவடிதான் கதின்னு இருக்கிறவங்க, சிவபெருமானே இருக்கிறவங்க யாரும் இதுக்கு மயங்க மாட்டாங்க. யாரும் இதுக்கு மயங்க மாட்டாங்க. அப்ப இந்த தெளிவு ஒரு அடியாருக்கு வரணும். அப்ப சிவனடியார்னா யாரு? சிவபெருமானுடைய திருவடி முழுமையாக நோக்கமா வச்சிருக்காங்க. படைத்தவனையே நோக்கமா வச்சிருக்கிறவங்க ஒருபோதும் இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இப்படி படிப்படியா உயிர் தன்னை பக்குவப்படுத்தி புருவ நடுவுல நிற்கும். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். அப்ப நடுவுல இதுதான் குருநாதர் வேணும்ன்றது. அப்போ இழந்த பொருள் நமக்கு கிடைக்குமா? கறந்த பால் திருப்பியும் போய் காம்புல பூந்துக்குமா? கறந்த பால் முளை புகாது. போனது. கடந்த காலங்கள் போனதுதான். இனி தெளிவாயிரணும். நாம தெளிவாயிரணும். ஒரு பெரிய தெளிவுக்கு வந்துடணும். ஆமா, உண்மையிலே நம்ம இவ்வளவு நாள் நம்ம வஸ்துக்களை தான் கட்டிக்கின்னு அழுவுறோமா? அடக்கடவுளே அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? இந்த புறப்பொருளை விட்டு அகப்பொருளா இருக்கிற எம்பெருமானுக்கு பின்னாடி இருப்பான். ஆனா அகப்பொருளுக்கும் அவன் தான் பொருள், புறப்பொருளுக்கும் அவன் தான் பொருள். அவன் தான், அதனால தான் அவனுக்கு பரம்பொருள். அதனாலதான் அவனுக்கு
பரம்பொருள்னு பேரு. சரி. அந்த 6 ஆதாரங்கள கடந்து கடைசியில உயிர் வந்து புருவ நடுவுல வந்து நிக்குது. இப்ப இந்த பாட்டினுடைய படி நம்ம வந்துரலாம். ஒவ்வொரு இந்த பாட்டினுடைய பாட்டினுடைய வரிசை கிரமமா நம்ம வந்துரலாம். கிடந்தது தானே கிளர் பயன் 3. அப்போ எங்க கிடந்தது? அக்னி அனாதியா கிடந்த மூலாதாரத்துல அப்படியே ஒவ்வொரு படிநிலையா வந்து கடைசியில புருவ நடுவுல வந்து நின்னுச்சு. அப்போ 3 இன்பம் அது கடைசி. 1 பிறவி இன்பம், அதுக்கப்புறம் எடுக்க போற பிறவி இன்பம், அதுக்கப்புறம் 3வது அடையக்கூடிய முக்தி பேர் இன்பம். இந்த 3 இன்பமும் அதுக்கு உண்டு. பக்குவத்துக்கு ஏத்த மாரி. உயிர் அடைந்த பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு. அடுத்து நடந்தது தானே உள் நாடியில் நோக்கி. யார் ஒருத்தர் தன்னுடைய பிராணன மூச்ச வீணாக்காம நடுநாடி என்று சொல்லக்கூடிய புருவ நடுவில் நிறுத்துகிறார்களோ, அவர்களுக்கு வந்து ஒருபோதும் பிராணன் செலவில்லை. அந்த சாதனைய அவங்க செய்றாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த கட்டமா உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சகஸ்ராரம் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. புருவ நடுவை அவர்கள் கடந்து விடுகிறார்கள். 6 ஆதாரங்களை கடந்து இந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அதுதான் உதாரணம் சொன்னேன். ஆதீனங்கள்லாம் தலையில ஏன் அந்த மாரி ருத்ராட்சம் வச்சிருக்கீங்க? ஏன் நாவுக்கரசு பெருமான் ஏன் வச்சிருக்கிறாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து முடிய முடிஞ்சிருக்கிறார். ஆனா, நாவுக்கரசர் வந்து தலையில முடி இருக்காது. அவர் மாரி தலையில இது இருக்கும். பார்த்திருப்பீங்க. மாணிக்க வாசகர் கூட இருக்கும். ஏன்னா, அவங்க சகஸ்ரார தலத்துக்கு போய்விட்டார்கள். 1000 இதழ் கொண்ட தாமரைகள் அங்கு விரிந்திருக்கிறது. அப்போ உச்சந்தலையில கிடைக்கக்கூடிய பேரானந்தத்தில் அவர்கள் திளைத்திருக்கிறார்கள்ன்னு அர்த்தம். மாற்று சமயத்தவர்களோட குல்லா போட்டிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் போட்டுக்கிறாங்க? எண்டு அங்க தான் இருக்குது. நம்ம ஆளுங்க ருத்ராட்சத்த மேல போறங்க கத இந்த முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை அப்படின்ற பாட்டு ஆரம்பிக்கும். எது? இந்த திருவாசகம் பாடும்போது. அப்ப என்ன பண்ணுவாங்க நம்ம ஜனங்க எடுத்து தலைமையில புக்க எடுத்து தலைமையில வச்சுக்குவாங்க. ஏன் வச்சுக்கிறோம்? எதுக்கு வைத்துக் கொள்கிறோம்? என்னத்துக்காக வைத்துக் கொள்கிறோம்ன்ற அறிவில்லாமலே வச்சுக்குவாங்க. அதுதான் சகஸ்ரார தலம். 6 ஆதாரங்களை கடந்து, புருவ நடுவை கடந்து இறைவன் உச்சியில் உறைகின்ற இடத்துல அந்த கடைசி பாட்டு பாடும்போது, வைக்கும்போது, கவனம் முழுக்க அந்த கண்ண மூடி கவனிக்கும்போது, அந்த சகஸ்ராரம் வேலை செய்கிறது. அந்த 51வது பதிகம் படிக்கும்போது, நிச்சயம் அந்த சகஸ்ராரம் வேலை செய்யும். அதுக்காக தான் புத்தகத்த தூக்கி தல மேல வச்சுடுறாங்க. வச்ச உடனே சகஸ்ராரம் முழுக்க முழுக்க வேலை செய்யும். கவனம் முழுக்க அங்கேயே இருக்கும். பெண்கள் குடம் எடுத்துன்னு போனாங்கன்னா, எப்படி தல முழுக்க அந்த கவனம் இருக்குதோ, அதே மாரி முக்தி நெறி படிக்கும்போது அடியார் பெருமக்கள் கடைசியில அந்த புத்தகத்த தூக்கி தல மேல வச்சுட்டு, கைய 2ம் கூப்பி, அப்படியே கவனத்த முழுக்க அங்க ஒரு தவமா உட்காருவாங்க. அப்படி உட்காரும்போது என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு நேரம் 6 ஆதாரங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்த சக்தி, இப்போ போய் கடைசியில உச்சந்தலையில போய் வேலை செய்யுது. அதான் பாட்டினுடைய தன்மை அனுபவிக்கிறது. ஒரு தவம் பண்ண மாரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்ப சகஸ்ராரம் வேலை செய்யும். அப்ப அந்த பாட்டுக்கு மட்டும் வேலை செய்யாம எப்பவும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அங்க தான் தொடர்ந்து தானே அச்சோதியுள் நின்று, அப்படிப்பட்ட உச்சியில இருக்கக்கூடிய ஜோதிய தரிசனம் பண்ணலாம். குரு நடுவுல இருக்கிற ஜோதிய தரிசனம் பண்ணும்போது, தென்னாடுடைய சிவனைய போற்றி, அதே 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 ஜோதி உச்சந்தலைக்கு போயிடுச்சுன்னா, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எப்படி? இதே பொரு நடுவுல பார்த்த சாமி என்ன சொல்றோம் நம்ப? தென்னாடுடைய சிவனைய போற்றி அப்படின்னு சொல்றோம். அதே சாமி உச்சந்தலைக்கு போயிட்டாருன்னா, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அதான் சகஸ்ராரம். அதான் சகஸ்ராரம். அப்ப தொடர்ந்து பயிற்சியினால குருநாதருடைய கைய பிடிச்சுக்கிட்டு, படைத்தவன போய் படைத்தவனுடைய மூலத்த பிடிச்சு, படைக்கப்பட்ட பொருள்லாம் எனக்கு வேணாம் சாமி. படைக்கப்பட்ட வஸ்துக்கள்லாம் எனக்கு வேணாம். எனக்கு படைத்தவனுடைய மூலத்த பிடிச்சு, நான் படிப்படியா மேல போய் என்னுடைய திருவடிய சேர்றேன். அப்படின்னும்போது தான் நமக்கு பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினால நம்ம குருவருள் வந்து வாய்க்குது. அப்ப குருவருள் கருணையினால தான் படிப்படியா நம்ம வந்து திருவருள அடைய முடியும். இல்லன்னா முடியாது. இல்லன்னா முடியாது. கிடந்தது தானே கிளர்பயன் 3 நடந்தது தானே உள் நாடியுள் நோக்கி படர்ந்தது தானே பங்கயமாக தொடர்ந்தது தானே அச்சோதியுள் நின்று. அப்போ உச்சி கண்ணு 2 கண்ணு. ஒண்ணு புருவனடுல இருக்கிறது முக்கண்ணு. என்னது கண்ணு? முக்கண். முக்கண்ணப்பர்ன்னு பேரு. ஈரோட்ல ஒரு கோயில் இருக்குது. முக்கண்ணப்பர்ன்னு ஒரு கோயில். இப்ப நம்ம வீட்ல மாடம் ஏத்துறோம்ல, மாட விளக்கு.
அது எப்படி இருக்குது? 3 முக்கோணம் இருக்குது. ஒண்ணு வலது கண்ணு, ஒண்ணு இடது கண்ணு. கீழ இருக்கிற ஒரு கோடு வந்து வலது கண்ணு, இடது கண்ணு. அப்படியே மேல இருக்கிறது வந்து 3வது கண்ணு. தேங்காவுல 3 கண்ணு இருக்கும் பார்த்திருப்பீங்க. ஏன் தேங்காய் உடைக்கிறோம்? கபாலம் அது. மேல இருக்கிற ஓடு வந்து கபாலம். அப்ப என்ன கண்ணு இருக்கு? 3 கண்ணு இருக்குது. அந்த 3வது கண்ண திறக்கிறோம். அதுபோல தான் 3வது கண்ண திறந்து கபாலத்தையும் திறக்கிறோம். அப்ப கபாலத்த திறக்கணும்னா உச்சி சகசிராரத்த திறக்கிறதுன்னு அர்த்தம். அதான் தேங்காய் உடைக்கிறது. ரகசியம் தலையில இருக்குன்னு அர்த்தம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கனிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்ப தலையால வணங்குறதுன்றது இதுதான். தலையால நடக்கிறதுன்றது இதுதான். யார் ஒரு வாசியை புருவ நடுவுல செலுத்தி, அதான் காரைக்கால் அம்மையார் நடந்தது எங்க? புருவ நடுவுல நடந்தாங்க. காரைக்கால் அம்மையார் அப்போ எவ்வளோ அந்த இடத்துல நம்ம விளையாட்டா பார்க்கக்கூடாது. பணிவா பார்க்கணும். பக்தியா பார்க்கணும். அம்மம்மாருங்கலாம் போயிருப்பாங்க. எத்தனை ரிஷிமாருங்க அங்க போயிருப்பாங்க. புருவ நடுவுல. இடுக்கனான வழி. பார்க்கறதுக்கு இடுக்கனா தெரியும். ஆனா பெரிய உண்மைய உணர்த்தும். பெரிய உண்மை. பார்க்கறதுக்கு இடுக்கனான வழி. கண்ணு 2 கொண்டு போய் அங்க நிறுத்துறது கஷ்டமா இருக்கும். ஆனா பெரிய உண்மைய நமக்கு சொல்லிக் கொடுக்கும். புரியாததெல்லாம் புரியும். தெரியாததெல்லாம் தெரியும். ஒருத்தர் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது. செய்தி சொன்னா தான் புரியும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு சாமி நம்மளுக்கு உன்னதமான ஞானம் கொடுப்பார். இருந்த இடத்தில் இருந்தே உலக செய்தியை அறியலாம். இருந்த இடத்திலிருந்து உலக செய்தியை அறியலாம். எங்க? புருவ நடுவுல. ஆடாம அசையாம நிறுத்தணும்னா, அங்க கூடி போய் அப்படியே லயிச்சு நிக்கணும் மனசு. ஒரு ரிதமா இருக்கும். அப்படியே ஏகாந்தமா கூட 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 எல்லாமே காலம் நம்ம கைவசம் ஆகும். காலம் நம் கை அப்ப காலம் கைவசம் வந்தா காலம் நம்ம கிட்ட வரமாட்டான். அந்த 3 இன்பம் நிச்சயம் உண்டு. இம்மைக்கு உண்டான இன்பம், மறுமைக்கு உண்டான இன்பம், பிறகு வீடு பேருக்கு உண்டான இன்பம். இம்மை, மறுமை. அதாவது இப்பிறவி, மறுபிறவி, பிறகு வீடு பேற்றில் கிடைக்கக்கூடிய இன்பம் வாய்க்கும். அதான் கிடந்தது தானே கெல்று பயன் 3. இந்த 3 வகையான இன்பங்களை நிச்சயம் ஒரு சாதகன் அனுபவிப்பான். அதத்தான் இந்த பாட்டு சொல்லுது. கலை நிலையில 12வது தலைப்பின் கீழ 7வது பாட்டு இதுதான் நமக்கு விளக்குது. இது ஆராய்ச்சி நிறுவனங்கள், திருக்குறள் ஆராய்ச்சி மையம் மாதிரி, இந்த மாரி திருமந்திர ஆராய்ச்சி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குருநாதருடைய அந்த தொட்டு காமிக்கும்போது கட்ட விரல வச்சு அழுத்தி விடுவார். அந்த புருவ நடுவுல அழுத்தி ஒரு பிரஸ் பண்ணி ஓம்ன்றத வரைஞ்சு விடுவார். அந்த தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ அங்க லயிச்சு நிக்கணும். அங்கதான் வந்து நம்ம லயிச்சு நிக்கணும். எம்பெருமான்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் சித்த ஆகாசம்னு பேரு. இப்ப சாதாரணமா ஒரு ஆகாயத்த பார்க்கிறோமே, அது சாதாரண ஆகாயம். யார் ஒருத்தர் வலது கண்ணையும், இடது கண்ணையும் கொண்டு போய் நடுவுல நிறுத்தி பார்க்கிறாங்களோ அதுக்கு பேரு சித்த ஆகாசம். சித்தாகாசம். அப்போ சத்தாக இருக்கிற நாம, சித்தாக இருக்கிற ஆகாசத்துல முழுகும்போது ஆனந்தம் பெறுகிறோம். அதனால சத்து, சித்து, ஆனந்தம். சச்சிதானந்தம். இந்த நிலையை எல்லோரும் அடையணும் தான் திருமந்திரத்துல 3000 பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறார். யாரு? சாமி. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம், பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, பெருமான் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி, நமக்கெல்லாம் பெரிய களத்தை கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, நம்ம எல்லாம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். இதுக்கு மேல இது இதுக்கு மேல ஒன்றும் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். கிடந்தது தானே கிளர் பயன் 3 நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எதுக்கு மோனகே கிடந்தது, நடந்தது, படர்ந்தது, தொடர்ந்ததுன்னு வருது. சோதியை பத்தி சொல்றாங்க. அந்த சோதியை நிச்சயம் உணரலாம்.
அக்னி தாங்க. இது படிநிலையில ஏறி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஆதாரங்களையும் கடந்து புருவ நடுவுல வந்து கடைசியில உச்சந்தலையில நின்னு, அதுக்கப்புறம் துரியம், துரியாதீதம், துவாதசாங்கம், அதுக்கப்புறம் நாதம், விந்து, அதுக்கப்புறம் எம்பெருமாட்டி பராசக்தி, அதுக்கப்புறம் இறைவன். இது எல்லாம் ஒரு தொடர் நிலைங்க. நாம எல்லாருமே இறை அம்சம் பொருந்தியவர்கள் தான். என்ன ஆணவத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியல. என்ன நம்ம கன்மத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரியல. என்ன நம்ம மயக்கத்துல இருக்கிறதுனால நம்ம கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இந்த 3ம் விலகும்போது திரை விலகுன மாரி நாம தான் இறைவன்றத நம்ம உணர்வோம். அந்த நாள் வெகு விரைவில் எல்லோருக்கும் நடக்கும். அந்த நாள் ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு தான் நமக்கு பிறந்த நாள். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. ஆமா. அப்ப அதுவரைக்கும் நமக்கு துக்கம் உண்டு. அதுவரைக்கும் நமக்கு இருட்டு உண்டு. நம்முடைய திரை விலகாத வரைக்கும் நமக்கு இருள் சூழ்ந்த உலகம் தான். துக்கம் தான். அப்போ எது நம்ம கண்ண மறைக்குது? ஆணவம் வந்து மறைக்குது. எது நம்ம கண்ண மறைக்குது? கன்மம் வந்து நம்ம கண்ண மறைக்குது. எது வந்து நம்ம கண்ண மறைக்குது? மாயை வந்து மயக்கம் வந்து நம்ம கண்ண மறைக்குது. இது 3 மயக்கங்களையும் 3 இருட்டையும் என்ன பண்ணும்? இந்த துன்னிருள சிவபெருமான்கிட்ட சொல்லி பக்தியால தான் கரைக்க முடியும். அதிகாரத்தால கரைக்கவே முடியாது. அதிகாரத்தால கரைக்க முடியாது. பக்தியால மட்டும் தான். அதான் அழணும். பாசுபதா படுதுயர் கலையாய், படுதுயர் கலையாய் நேத்து பாடுனோம். அப்படி பாடும்போது சாமி பாடி பரவணும். பாடி அழுவணும்னு கேட்டா. பாடி அழுதோம்னா, அதாவது புருவ நடுன்றது அறிவியல். அங்க போய் பாடி பணிகிறதுன்றது அன்பு இயல். இந்த அன்பு இயலும், அறிவியலும் சேர்ந்தா தான் முக்தி. அன்பும், அறிவும் சேரணும். அறிவால அதாவது 2 கேடயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1 அறிவுன்ற வாள கையில வச்சுக்கங்க. அன்புன்ற கேடயத்த கையில வச்சுக்கங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அறிவுன்ற வாள கையில வச்சுக்கங்க. அன்புன்ற கேடயத்த கையில வச்சுக்கங்க. யாரு வந்தாலும் அறிவால வெட்டுங்க. அன்பால தடுங்க. அவ்வளவுதான். பொறுமைன்ற தைரியத்த மட்டும் கையில வச்சுக்கங்க. அதே மாரி பொறுமைன்ற வாள கையில வச்சுக்கங்க. தைரியன்ற கேடயத்த கையில வச்சுக்கங்க. ஒரு அடியார் எப்படி இருக்கணும்? ஒரு சிவனடியார் எப்படி இருக்கணும் தெரியுமா? தைரியம் என்ற வாள கையில வச்சுக்கணும். பொறுமைன்ற கேடயத்த கையில வச்சுக்கணும். நான் நொந்து போனேன். அப்பல்லாம் எனக்கு சாமி பெரிய பெரிய பாடம் எடுத்தாரு. அப்பா கையில கேடயம், அன்புன்ற கேடயத்த கையில வச்சுக்கப்பா. அறிவுன்ற வாள கையில வச்சுக்க. இந்தா தைரியன்ற வாள கையில வச்சுக்க. தன்னம்பிக்கை இழந்துராத. சிகாரத்த கட்டி காப்பாத்தலாம். சைவநெறி பாடசாலை கொண்டு போலாம். ஒழுக்கத்த உலகத்துல நீதி நிலைநாட்டலாம். உலகம் அதர்மத்தை நோக்கி போனா கூட நம்ப ஒழுங்கா இருக்கலாம். அப்படின்னு சாமி தைரியம் கொடுத்தாரு. அதான் தைரியம் என்ற ஒரு வாளு, பொறுமை என்ற ஒரு கேடயம். பொறுமையும் தைரியம் நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய பங்கு. இது 2ம் நமக்கு வேணும்னு சொல்லி, அன்பு, அறிவு 2ம் வேணும்னு சொல்லி, நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்லாத்துறம் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு
நிட்டை கூடல் என்கிற ஒரு அற்புதமான தவ நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு வலது கண்ணையும் இடது கண்ணையும் எம்பெருமான் திருவடியில் செலுத்தி பிறவி பெரும்பயனாகிய பெரும்பயனை பெற்று எம்பெருமானுடைய திருவடியிலே இளைப்பாற வேண்டும்படி வாழும்போதே திருவடி பேறு அடையும்படி கேட்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகிய கட்சி ஏகம்பனுடைய பெரும் கருணையும் ஆசியும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைப்பதாகுக, கிடைப்பதாகுக, கிடைப்பதாகுக. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். அனைவருக்கும் வணக்கங்க.